12 வயது பெண் உயிர் பெறுதல், 12 வருட நோய் குணமாகுதல். இப்படி பேசிக் கொண்டிருக்கும் போதே யவீரு என்னும் ஜெப ஆலயத் தலைவன் ஒருவன் வந்து, இறக்கும் தருவாயில் நோய்வாய்ப்பட்டிருக்கும் தனது மகளை பிழைக்க வைக்க வேண்டுகிறார். இயேசுவும் உடனே எழுந்து அவருடன் செல்கிறார். மரணத் தருவாயில் இருக்கும் சிறு பெண்ணை குணமாக்கப் போகும் அதிசயத்தைக் காண மக்கள் கூட்டம் நெருக்கிக் கொண்டிருக்கிறது. இயேசுவை சுற்றி மக்கள் கூட்டம் முன்னும் பின்னும் இரு பக்கங்களிலும் நெருக்க இயேசு திடீரென்று நின்று, என் ஆடையைத் தொட்டது யார் எனக் கேட்கிறார். கூட்ட நெருக்கடியில் எல்லோரும் ஒருவரை ஒருவர் இடித்துக் கொண்டிருக்க, தொட்டது யார் என எப்படி கேட்கிறீர் என சீடர்கள் சொல்கின்றனர். ஆடையின் ஓரத்தை தொட்டால் கூட போதும், தனது இரத்தப்போக்கு நோய் தீரும் என விசுவாசத்தில் அவரைத் தொட்ட பெண் குணமானாள். சீடர்கள் இயேசுவின் அருகில் நெருக்கமாக இடித்துக் கொண்டிருந்தாலும் அவரின் வல்லமையை அறியவில்லை, உணரவில்லை. விசுவாசத்தோடு அவரின் உடையின் ஓரத்தைத் தொட்ட பெண் 12 வருட நோயிலிருந்து குணம் பெற்றாள். இதுதான் விசுவாசத்தின் இரகசியம். இந்நேரத்தில் யவீருவின் வீட்டிலிருந்து சிலர் பதட்டத்துடன் எதிர்கொண்டு வருகின்றனர். யவீருவின் உள்ளம் பதைக்கிறது. குழந்தைக்கு என்ன ஆயிற்றோ? அவர்கள் யவீருவின் காதில் அவரின் மகள் இறந்த செய்தியை சொல்லி, நடந்தது நடந்துருச்சு, இனி போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்கின்றனர். செய்தி கேட்டு கலங்கிய தலைவனை, நம் ஆண்டவர் பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாயிரு என்று தைரியப்படுத்துகிறார். அதற்குள் தலைவன் வீட்டில் அவரின் உறவினர் இழவு கொண்டாட ஒரு கூட்டத்தை கூலிக்கு அமர்த்துகின்றனர். இறந்த வீட்டில் இப்படி புலம்பி அழுவதற்கென்று கூலிக்கு மாரடிக்கும் கூட்டத்தினரை அமர்த்துவது வழக்கம். அவர்கள் பிணத்தை சுற்றி நின்று உரத்த குரலில் மாரடித்து புலம்புவர். என்ன, மிஞ்சிப்போனால் குழந்தை இறந்து 1/2 மணி நேரம் ஆகியிருக்கலாம், அதுக்குள்ள இந்த கும்பலை கூலிக்கு அமர்த்திவிட்டார்களே, ஒப்பாரி கூட்ட அவ்வளவு அவசரமா என்று நமக்கு தோன்றுகிறது. கூலிக்காக ஒப்புக்கழும் இக்கூட்டத்தை பார்த்து இயேசு, விலகுங்கள், இந்தச் சிறு பெண் மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்கிறார். அதற்காக அவரை பார்த்து இந்த ஒப்பாரிக் கூட்டம் கேலி செய்கிறது. இந்த கூலிக்கு மாரடிக்கும் கூட்டத்துக்கு சிறு பெண் இறந்த துக்கமும் இல்லை, அவள் உயிர் அடைய வேண்டுமே என்ற எதிர்பார்ப்பும் அக்கறையும் இல்லை. இவர்களை நம் ஆண்டவர் வெளியே போகச் சொல்லி தமது சீடர்களான பேதுரு, யோவான் மற்றும் யாக்கோபுடன் சிறுமியின் தகப்பனையும் தாயையும் மாத்திரம் உள்ளே அழைக்கிறார். அற்புதம் நடக்க வேண்டுமெனில் அங்கு விசுவாசமுள்ளோர் தேவை என்று ஆண்டவரே உணர்த்துகிறார் போலும். விசுவாசமும் அக்கறையும் இல்லாதவர்கள் அதிசயத்தைக் காணவோ உணரவோ இயலாது. இயேசு சிறுமியின் கையைப் பிடித்து தலித்தா கூமி என்றழைக்கிறார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று அர்த்தம். மரித்த சிறு பெண் உயிருடன் எழுந்தாள். குதூகலத்தில் திளைத்த யவீரும் அவரது மனைவியும் தங்களை மறந்து குழந்தையை கட்டிக்கொண்டு ஆனந்தம் அடைகின்றனர். அவர்கள் அற்புதம் நடந்த மகிழ்ச்சியில் திளைக்க, நம் ஆண்டவர் சிறு பெண்ணுக்கு ஏதாவது சாப்பிடக் கொடுக்கும்படி அக்கறையுடன் கூறுகிறார். நோய்வாய்ப்பட்ட நிலையில் பாவம் அக்குழந்தை எத்தனை நாள் சரியாக சாப்பிடாமல் இருந்ததோ. நம் ஆண்டவர் தாயினும் மேலாய் அன்புள்ளவர். சிறுமி உயிர்த்தெழும் நிகழ்வை பேதுரு நேரில் கண்டவர். ஆண்டவர் கூறிய அந்த அராமைக் கொற்றை வார்த்தை தலித்தா கூமி பேதுருவின் மனதில் நீங்காமல் ரீங்காரமிட்டிருக்கும். பின்னாளில் தபீத்தா கூமி என்று இறந்த தபீத்தாளை உயிருடன் எழுப்பினார்.